வணக்கம் திரிபுர சுந்தரி மேடம் அவர்களே. இந்த வாரம் நம்மளுடைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான வினாக்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? முதலாவதாக நம்முடைய ஜோதிட கேள்வி நேரத்தில் 7ஆம் இடத்தில் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ சுக்கிரன் இருந்தால் களத்திர தோஷம் என்று சொல்கிறார்கள். தோஷம் என்பது இந்த இடத்தில் சாபமா பாபமா அல்லது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் பற்றவில்லையா? எல்லாமே முன் ஜென்ம வினை பயனால் தான் நடைபெறுகிறது என்றால் இந்த இடத்தில் இந்த இடத்தில் கிரகங்களுடைய வேலை என்ன? ஆன்மீக சம்பந்தமான கேள்வி என்று வரும்பொழுது உங்களுக்கு எல்லாமே கிரகங்கள் தான் மனிதனை ஆட்டி படைக்கிறது என்றால் கடவுளானவர் இந்த இடத்துல எந்த பொறுப்பை ஏற்கின்றார்? இந்த 2 கேள்விகளுக்கும் நம்மளுடைய நேயர்கள் வாசகர்களுக்கு பதிலளித்து இந்த வார ஆன்மீக மற்றும் ஜோதிட கேள்வி நேரத்தை தாங்கள் மிகச்சிறப்பாக நடத்த வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரன் 7ல் இருந்தால் என்ன பண்ணும்? நல்லதை பண்ணுமா கெட்டதை பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க. சுக்கிரன் 7ல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. அதாவது 7ஆம் இடத்துல இருக்கிற ஒரு கிரகம் நம்ம லக்னத்தை பார்க்கும், 7ஆம் பார்வையால் லக்னத்தை பார்க்கும். அதனால் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறது லக்னத்தை பார்க்குறது நல்லது, 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனால் சுக்கிரன் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருந்தால் மூல நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காரகம் அந்த பாவகம் அத்தனையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா இடங்கள்லையும் பொருந்தி போகிறதில்ல. அதாவது சுக்கிரனோட வீடு அப்படின்னு சொல்கிற ரிஷப வீட்லேயும் துலாம் வீட்லேயும் சுக்கிரன் இருந்து அது நமக்கு 7ஆம் பாவகமாக இருந்தால், அதாவது நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிரன் அந்த இடத்துல ரிஷப ராசியில் தனியாக இருந்தாலோ அல்லது துலாம் ராசியில் சுக்கிரன் தனியாக இருந்தாலோ அந்த காரக பாவனாஸ்தி அப்படிங்கிற அந்த விதி உங்களுக்கு செயல்படும். மற்ற இடங்களில் அது செயல்படுறதில்லை. அதோட அந்த சுக்கிரனுக்கு வேறு எந்த ஒரு பார்வையும் இருக்கக்கூடாது, வேறு எந்த கிரக பார்வையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை சனியோட பார்வை இருந்ததுன்னா அந்த காரக பாவனாஸ்திங்கிறது செயல்படாமல் போயிடும். ஏன்னா அங்கே சனி அப்படிங்கிற ஒரு இருள் அந்த இடத்துல விழுது அப்படின்னு அர்த்தம். வேலை குருவோட நல்ல பார்வை கிடைச்சதுன்னா அப்போவும் அந்த காரக பாவனாஸ்திங்கிறது செயல்படாது. அந்த சுக்கிரனோட வேற ஒரு கிரகம் இணைந்து இருந்தது அப்படின்னா அப்போவும் அந்த காரக பாவனாஸ்தி வேலை செய்யாது. அதாவது அதுக்கு எந்த ஒரு சுபகிரக பாவகிரக தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது தனியாக இருக்குது அப்படின்னா தான் அது காரக பாவனாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். இது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும். அதாவது குரு 5ல் இருந்தால் சிலருக்கு குழந்தையே இருக்காது. அது எப்படின்னா அந்த குரு அந்த குருவோட வீடு அப்படின்னு சொல்கிற மீனத்திலேயோ இல்லை தனுஷ்லேயோ இருக்கணும், தனித்து இருக்கணும், எந்த ஒரு பார்வையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது கெடும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற இடங்களில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அந்த காரக பாவனாஸ்தி அப்படிங்கிறது வேலை செய்யாது. அந்த ரிஷப வீட்லேயும் துலாம் வீட்லேயும் இருந்தால் தான், அதுவும் தனித்து இருந்தால் தான் அந்த காரக பாவனாஸ்தி வேலை செய்யும். மற்ற வீட்டில் தனித்து இருக்குது, அது 7ஆம் இடமா இருக்குது அப்படின்னா 7ஆம் பாவகத்துக்கு இடம் கொடுத்த ஒரு கிரகம் ஒன்று இருக்கும். அது எந்த வீட்டில் இருக்குது, அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது, அது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, அது எதோட பார்வையில் இருக்குது, அது ஆட்சியில் இருக்கா, உச்சத்தில் இருக்கா, நீசத்தில் இருக்கா, இப்படி பல காம்பினேஷன்களை வச்சு தான் அதுக்கான பலன்கள் கூடவோ குறைவாகவோ நடக்கும். அதனால் 7ல் இருந்தால் அது கெடுதல் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தனித்த நிலையில் எந்த கிரக பார்வையும் இல்லாமல், சுப கிரக பார்வையோ ஒரு பாவ கிரக பார்வையோ இல்லாமல் எந்த கிரகத்திலையும் சேராமல் இருக்கும்போது, தனித்து இருக்கும்போது, சுக்கிரன் ரிஷப துலாம் வீடுகளில் 7ஆம் வீடாக இருந்து தனித்து இருக்கும்போது சிலருக்கு திருமணமே ஆகிறதில்லை அப்படிங்கிறத நாங்கள் ஜோதிட ரீதியாக பார்க்குறோம். மற்ற கிரகங்களையும் நம்ம எடுத்து பார்க்கணும். அதனால் 7ல் இருக்குது இவங்களுக்கு திருமணம் ஆகாது அப்படின்னோ, இல்லை 7ல் இருக்குது இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களையும் சேர்த்து பார்த்தா தான் அதோடைய பலனை சொல்ல முடியும். அடுத்ததாக கடவுளை பற்றி கேட்டிருக்கீங்க. கிரகங்கள் தான் வேலை செய்யுது அப்படின்னா கடவுள் எதற்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம தீபாவளிக்கு சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டாசு சுற்றி விடுவோம், தரையில் சுற்றி விடுவோம், தரை சக்கரம்னு சொல்லுவோம், அந்த சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அது சுற்றும்போது அதுலேருந்து ஒவ்வொரு தீப்பொறியாக பறக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பிரபஞ்சம் நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. அதாவது ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் சுற்றிக்கிட்டே போகுது. அதில் எனக்கு பல தீப்பொறிகள் மாதிரி சூரியன் வந்துட்டு இருக்கு. நம்ம சூரிய மண்டலம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சூரிய மண்டலம் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க.
அந்த ஏகப்பட்ட தீப்பொறிகள், அந்த ஒவ்வொரு தீப்பொறியும் ஒவ்வொரு சூரிய மண்டலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை அருகில் சுற்றுற கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம சில கிரகங்களை தான் எடுத்திருக்கோம். மற்றவைகள் நம்ம பெயரிடப்படாத பல கிரகங்கள் வான்வெளியில் சுற்றிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த சூரியனை போல ஏகப்பட்ட சூரிய மண்டலங்கள் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். முன்ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என்ன யாராவது போய் அனுபவிச்சுட்டு வந்து நம்மள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம். அதனாலாம் போய் எதையும் அனுபவிச்சுட்டு வந்தால் தான் நம்ம அதை ஏற்றுக்கலாம். அதனால் இப்போ கண்ணுக்கு முன்னால் நடக்கிற நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம பேச முடியும். அதே போல் தான் கர்மாவும். கர்மா அப்படிங்கிறது என்ன, நம்ம செய்கிற கர்மங்கள் வினைகள் தான் கர்மா அப்படின்னு சொல்லலாம். அதனால் முன்னால் நான் செஞ்சது அது இப்போ என்னை பின்னால் தொடருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜோதிடப்படி கிரகங்களுடைய அசைவின்படி நமக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதோட கடவுள் அப்படிங்கிறப்ப நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு போய் கடவுள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறோம். எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, இது செஞ்சு கொடு, நான் அப்படி இருக்கணும், அவங்க அப்படி போயிடணும் அப்படின்ட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறோமோ இல்லையா, அடுத்தவங்களுக்கு இது நடக்கக்கூடாதுங்கிறத கூட சிலர் கடவுள்கிட்ட அப்ளிகேஷனாக வைப்பாங்க. இது ஒன்று. அடுத்ததாக நாம் எப்போவோ ஒரு தடவை தான் போய் இந்த கடவுளை வழிபடுறோம். ஆனால் கோயில் வாசல்லையே பொழுதுக்கும் இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு கிடக்கிற ஒரு பிச்சைக்காரனோட கோரிக்கையை கடவுள் ஏற்கவே இல்லையே, ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அதோட அந்த சாமிக்கு அனுதினமும் சேவை செய்கிற அந்த பூசாரி புரோகிதர்களோட கோரிக்கையை ஏன் கடவுள் ஏற்கலை? அவங்களையும் திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க, அவங்களையும் பிள்ளை குட்டிகள் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களையும் பிள்ளைகளை இழந்தவங்க இருக்காங்க. அப்போ அவங்க தான் பொழுதுக்கும் அந்த சாமிக்கு எல்லா சேவைகளையும் செஞ்சிட்ருக்காங்க, 6 கால பூஜை நடத்துகிறாங்க, மந்திரங்களை ஓதுறாங்க. அப்படிங்கிறப்போ அதை ஏன் கடவுள் ஏற்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. அவங்களோடய இருக்கிறவங்க தானே, பொழுதுக்கும் சாமி கூடவே இருக்கிறவங்க, அவங்களுடைய கோரிக்கை இருக்கலாம், அவங்க என்னென்ன வேண்டுறாங்களோ அதெல்லாம் கொடுக்கலாம்ல, அவங்களுக்கு ஏன் சில குறைகளை வைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம மனசில் இருக்குது. அதனால் கடவுள் அப்படிங்கிறவர் கோயிலில் சிலையாக தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு திடீர்னு உதவுற ஒருத்தரும் நமக்கு கடவுள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு கடவுள், நம்ம எண்ணங்களால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ஒருத்தன் நல்லதே நினச்சிட்டு இருந்தான்னா அவனுக்கு நல்லது தான் நடக்குது, கெட்டதே நினச்சிட்டு இருந்தான்னா கெட்டதே மற்றவங்களுக்கு நினைக்கிறான் அப்படிங்கிறப்ப அவனுக்கு கெட்டது தான் நடக்குது. ஏன்னா அதனால தான் எல்லோரும் வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. கடவுள் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு புரிதல் வேணும். நானும் கடவுளை வழிபடுறேன், ஆனாலும் என்னோட புரிதல் அப்படிங்கிறது வேறு. கடவுள் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் என் கூட இருந்தவங்கள்ட்ட நான் சொன்னேன், நான் என்னுடைய ஜாதக கிரக நிலைக்கு ஏற்ப நான் ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு தமிழ்நாட்டு அளவுலையாவது நான் ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க கொஞ்சம் கேலியாக தான் சிரித்தாங்க. ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியிலே வராதவங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் என்னுடைய உலகம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் அதிக அளவில் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதை நினச்சி தான் அவங்க சிரித்தாங்க. நீங்கள் ஜோசியம் பார்ப்பீங்க அது தெரியும், ஆனால் இந்த தமிழ்நாட்டு அளவில் நீங்கள் பிரபலமாவீங்கன்னு சொல்கிறீங்களே அதை எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான சிரிப்பு தான் சிரித்தாங்க. இப்போது எனக்கு கிளைண்ட் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க, அமெரிக்காவில் கூட எனக்கு கிளைண்ட் இருக்காங்க, பஞ்சாபில், சண்டிகரில், பூனேயில் எங்கேயுமே எனக்கு கிளைண்ட் இருக்காங்க. அவங்களே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னீங்கல்ல அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. இதை நான் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறதா இல்லை என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறதா? அதாவது நான் வெளி உலகத்துக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறது மற்றவங்களோட நம்பிக்கை. நான் வெளி உலகத்துக்கு வந்துடுவேன், என்னால் முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்போ இந்த நம்பிக்கையை தான் நான் கடவுள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த நம்பிக்கை வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னா கடவுள் என்ன ஜெயிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நான் கடவுள் அப்படிங்கிறத இப்படி தான் எடுத்துக்கிறேன். ஆனால் கடவுள் அப்படிங்கிறப்ப சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அவங்களுக்கு அது நடக்கக்கூடாது, அவங்க என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், அவங்களுக்கு அந்த விஷயம், அவங்க அந்த விஷயத்தில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு இவங்களுடைய அப்ளிகேஷன் அத்தனையும் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க. இது கடவுள்
அப்படிங்கிறது இது இல்லை. ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் மனிதனுக்கு தேவைப்படுகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம எண்ணங்கள் தான் கடவுள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. நம்ம நல்லது நினச்சா நல்லது நடக்குது, கெட்டது நினைக்கிறப்ப கெட்டது நடக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கடவுள் அப்படிங்கிற ஒரு தேடி சில நேரங்களில் கோயிலுக்கு கூட போக மாட்டோம். இந்த புரிதல் இல்லாததால தான் நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோமா அந்த கோயிலுக்கு போகிறோமா அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். போகலாம், கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கோயிலுக்கு போகிறதுக்குங்கிறது நம்ம முன்னோர்கள் வேற ஒரு காரணத்தை வச்சு தான் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ஒரு உடல் வலிமை இல்லாத ஒருத்தனை செவ்வாய் உனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி முருகன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, முருகன் மட்டும்தான் மலை மேலே இருப்பார். அதிகமான முருகன் கோயில்கள்லாம் மலை மேலே இருக்கும். அப்போது அதை ஏறி போய் நம்ம தரிசனம் பண்ணுறப்ப நம்ம உடல் வலிமையாகும் அப்படிங்கிறதால தான் அந்த இதை சொல்லியிருக்காங்க. அதே போல் அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிறது பண்ணுறப்ப அது ஒரு அறிவியல் ரீதியான அதில் கருத்து இருக்குது. ஏன்னா அடிப்பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வயசான காலத்துலேயும் அந்த ஒரு தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாம் வராது. நல்லா ஸ்ட்ராங்காக நிற்போம். அந்த ஒத்த காலில் நில்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்க பிரதட்சணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதும் அந்த மாதிரியான ஒரு அறிவியல் ரீதியான கோட்பாட்டுக்குள்ளே வர்றது தான். இதை எல்லாத்தையும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதால தான் அதை கடவுள் அப்படிங்கிற ஒரு சாயம் பூசி நமக்கு சொன்னாங்க. ஆனால் அதை நம்ம விட்டுட்டு நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு வழியில் நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் கிரகங்களோட நிகழ்வுபடி தான் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள் நடக்குது. இதில் சில இடங்களில் சில கிரகங்களோட தாக்கம் இருக்குது. உதாரணமாக நம்ம திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னா அங்கே குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. பழனி போகிறோம் அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது. ஆலங்குடி போகிறோம் அப்படின்னா அங்கே குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இப்படி சில இடங்களில் சில கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. நமக்கு அங்கே போனோம் அப்படின்னா அந்த கிரகம் நமக்கு செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதை இந்த கிரகங்களை தான் நம்ம கடவுள் அப்படின்னு முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. நவ கிரகங்களுக்கு தான் கோயில் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாரியம்மன், காளியம்மன், ஆதிபராசக்தி, சாய்பாபா அப்படிங்கிற கடவுள்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஆனால் அதாவது நியூட்டன் என்ன சொன்னார்னா, ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா அது புவியீர்ப்பு விசையால் விழுது அப்படின்னு சொன்னார். நம்ம வேற மாதிரி கூட யோசிக்கலாம். ஏதோ ஒரு சக்தி, ஒரு ஈர்ப்பு விசை நம் பூமியை நோக்கி அந்த பொருளை இழுக்குதா, இல்லை மேலிருந்து ஏதாவது ஒரு சக்தி அந்த பூமியை நோக்கி அந்த பொருளை தள்ளுதா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். அவர் ஈர்ப்பு விசை உண்டுன்னு சொல்கிறாரு. மேலிருந்து ஏதோ ஒரு சக்தி கூட அதை ஒரு தள்ளலாம் இல்லையா? ஈர்ப்பு விசை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சக்தி மாதிரி மேலிருந்து ஏதாவது ஒரு சக்தி அந்த பொருளுக்கு மேலிருந்து தள்ளலாம். ஆக நம்ம யாரோ கண்டுபிடிச்ச ஒரு விதியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மறுபக்க விதியை நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கடவுள் அப்படிங்கிறவரு இப்படி தான். நம்ம நம்பிக்கை, நம்மளுடைய எண்ணங்கள். ஒரு சிலர் ஒரு மற்றவங்கள வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன வார்த்தைகள் சொல்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்குது. இதையே நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலாம். கடவுள் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா அந்த தீபம், அங்கே கிடைக்கிற ஒரு அமைதி, அங்கே இருக்கிற ஊதுபத்தி நறுமணம், அங்கே இருக்கிற கற்பூர நறுமணம், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் நமக்கு ஒரு குட் வைப்ரேஷனை கொடுக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு நம்ம நல்ல எண்ணங்களை யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லவைகள் நடக்கும். நம்ம நம்பிக்கை, நம்ம எண்ணங்களும் அதுக்கு தோதாக இருக்கணும். ஏன்னா அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம கெட்டதே யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம மனம் சரியில்லைன்னா நம்ம கிரகம் நமக்கு அந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மனசை குறிக்கிற சந்திரன் அங்கே கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லாமே ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது தான். கடவுள் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய எண்ணங்கள். அதை நல்ல விதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லகளே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.